வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது M20யும் M30யும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் M20 மற்றும் M30க்கான ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து இப்போ வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் மொபைல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃபோன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் 9,000 to 10,000 அந்த மாதிரி ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா M20 ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா M30. இது வந்து பார்த்தீங்கன்னா 3GB ரேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 32GB இன்டர்னல் மெமரி, அந்த மாதிரியான கான்ஃபிகரேஷனில் வந்து வந்துட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வர்றப்போ வரக்கூடிய ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 9 ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டு 10 ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக எல்லா மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 ஓஎஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்திருந்த M20 M30 அந்த மாதிரி மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஓஎஸ், அதாவது ஆண்ட்ராய்டு 9 ஓஎஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலில் ஆண்ட்ராய்டு 10 ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு சில சாஃப்ட்வேர்லாம் போட்டு அவங்களே மேனுவலாக வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா M20க்கும் M30க்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலிருந்தே அந்த ஓஎஸை வந்து டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஒன் யூஐ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஒன் யூஐ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபோன்லேயும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒன் யூஐ அப்படின்னா அந்த நம்ம ஃபோனில் பார்க்கக்கூடிய ஐகான்ஸ், அதுக்கப்புறம் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கிரியேட் பண்ணுறது. அதுக்கு பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் யூஐ அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் யூஐ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட்டும் ஆண்ட்ராய்டு 10 ஓஎஸ் அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆண்ட்ராய்டு சாம்சங் M20 M30 ஃபோனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெமரி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.2GB வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் மொபைலிருந்தே இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி வந்து உங்களோட ஆண்ட்ராய்டு 10 ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா M20லையும் M30லையும் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் மொபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்க்கு அப்படி அவங்க ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் சம்மந்தமான எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் யூஐ இருக்கும். நான் ஏற்கனவே இந்த ஆண்ட்ராய்டு 10 ஓஎஸை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து செக் பண்ணும். அதாவது புதுசாக ஏதாச்சும் அப்டேட் ஏதாச்சும் வந்திருக்கா, அதாவது சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து புதுசாக ஏதாச்சும் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணும். ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட டவுன்லோட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்களோ அது உங்கள் மொபைலில் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால இந்த இடத்துல எனக்கு வந்து ஏற்கனவே அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிற சொல்லுது. இதே அந்த மாதிரி டவுன்லோட நான் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்கோம். நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக, செக் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே என்னோடய மொபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அந்த அப்டேட் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து இந்த புதுசாக டவுன்லோட் ஆன சாஃப்ட்வேரை வந்து மொபைலில் புதுசாக டவுன்லோட் ஆன சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். அப்படி இல்லைனா லேட்டரில் நீங்கள் வந்து ஷெட்யூலும் பண்ணிக்கலாம். அதாவது உடனே இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறாலும் கூட ஷெட்யூல் பண்ணலாம். ஷெட்யூல் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டைமில் ஷெட்யூல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிட்டு உங்கள் மொபைலை வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரீஸ்டார்ட் ஆகிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து புதுசாக ஆண்ட்ராய்டு 10 உங்கள் ஃபோன் ஒன்ஸ் வந்து ஷட் டவுன் ஆகிட்டு திரும்பி வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக டவுன்லோட் பண்ண ஓஎஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ், அதுக்கப்புறம் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10க்கான இது வந்து மாறி இருக்கும். சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் மோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் வந்து டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீபேட், அதாவது நம்ம மொபைலில் ஃபோன் நம்ம டைப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள நிறைய சாஃப்ட்வேர் சம்மந்தமான அப்டேட்டும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் விட்ஜெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அலாரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
அலாரம், அதுக்கப்புறம் நைட் என்விரான்மெண்ட் அந்த மாதிரி சம்மந்தமான எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வீடியோவில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்பில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ், அதாவது இந்த ஃபோன் ஐகான், கேலரி ஐகான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட்டில் வந்து சாம்சங்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஆண்ட்ராய்ட் 10 ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் வந்து ஈஸியாக வந்து இந்த அப்டேட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வரைய இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை எதுவும் சோஷியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.